ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டான 10 விதமான டிப்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். எல்லாமே புதிய டிப்ஸு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் எப்போவுமே புதுசான வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுவோம். நார்த் இந்தியன் ரெசிபீஸ் தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபீஸ் ஒடியா லாங்குவேஜ்லையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சில டைமில் நமக்கு பூண்டு வந்து கம்மியான காசில் கிடைப்போம். அப்போ வந்து நம்ம அதிகமாக வாங்கிடுவோம். அந்த பூண்டு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க பூண்டு வந்து காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க. காஞ்ச அப்புறம் அந்த தோல் வந்து அப்படியே கையில் தேய்ச்சி அப்படியே அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்ச அப்புறமா அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூண்டோட பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இஞ்சி கூட பண்ணலாம். இஞ்சி காஞ்சாலும் அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பவுடர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மசாலா பவுடர் வந்து நம்ம எப்படி சமையலில் எந்த டைமில் போடுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு சும்மா லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஒரு சில காய்கறிகள், அதாவது பொதுவாகவே கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணும்போது கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த காய்கறிகள் கட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உப்பு இல்லைனா சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா ஒரு சிட்டிகை போட்டுட்டு பயன்படுத்தலாம். இதனால் கருப்பாக ஆகாது. சோடாவை விட உப்பு நல்லது. ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நம்ம வீட்டில் வச்சுருக்க மாவு பொருட்கள், ரவை இந்த மாதிரி பொருட்கள்லாம் பூச்சி அடிச்சிரும். ரொம்ப அதிகமான பூச்சிகள். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்து அந்த கொத்துக்களை வெயிலில் நல்லா காய வச்சிடணும். நல்லா காஞ்ச அப்புறமா அந்த ஒரு கொத்தை வந்து அதில் போட்டு வச்சுருங்க. ஒரு பூச்சி கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இது வேலை செய்யும். நீங்கள் இதை அரிசியில், கோதுமை, ரவை இந்த மாதிரி மைதா எதில் வேணாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இது வேலை செய்யும். ஒரு பூச்சி கூட வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு பேப்பரோ எடுத்து அதில் வந்து சுற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ஸ்மெல் வரலாம், இல்லைனா கெட்டு போகலாம். அந்த மாதிரி கெட்டு போகாமலோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் நாம் வந்து அதில் கொஞ்சம் உப்பும் அதுக்கப்புறம் எண்ணெய்னு பார்த்திங்கன்னா கடுகெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஏதாவது ஒன்று ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். அதோட ஃப்ரிட்ஜில் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட வாசனையும் வராது. அதுக்கடுத்து புதினா வந்து நம்ம வாங்கினோம்னா அந்த புதினாவை அப்படியே வச்சுருவோம். அதில் வந்து அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை பேப்பர்லேயோ போட்டுட்டு நல்லா சுற்றிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் அது பழுப்பு நிறம் ஆகாமலும் அப்படியேவும் இருக்கும். நம்ம வேணும்னும் போது எடுத்து பயன்படுத்திட்டு 1-2 பழுத்து இருந்தாலும் நம்ம அதை தூக்கி போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சமான பொருள் வச்சு ஏதாவது பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் மிக்சியில் அப்படின்னா, இப்போ கடுகோ இல்லை சீரகமோ அதோடு சேர்த்து ஏதாச்சும் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும் அப்படின்னும் போது தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றாமல் முதல்ல மசாலா பொருட்களை போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அரைக்கலாம். சீரகத்தை வந்து நம்ம சீரகத்தோட பேஸ்ட்டு வேணும் இல்லை கடுகோட பேஸ்ட்டு வேணும்னா நம்ம வந்து அப்படியே அரைச்சோம்னா தண்ணியை முதல்ல ஊற்றிட்டோம்னா அது அரையாது. நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரையான பவுடராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா அரைப்பட்டுரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் எந்த பொருட்காக பயன்படுத்தினாலும் சரி ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து புளி வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஆனால் ஒரு சில டைமில் புளி வந்து ஒரு மாதிரியாக ஆகிடும். கெட்டு போன மாதிரி இல்லைனா ஸ்மெல்லு வந்த மாதிரி இல்லைனா பூச்சி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஆகிடும்.
புளி வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அப்படி இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து அந்த புளியை வச்சுருங்க. அப்படியே இருக்கும். கிழங்கு வகைகள் ஏதாவது நம்ம வேக வச்சோம்னா அதில் கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோடு ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மிளகாய்த்தூள் நம்ம பயன்படுத்துகிற எந்த மசாலா பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது ஒரு வேளை அதிகமாக இருந்தால் அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் அதை ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா மசாலா பொருட்கள்லையும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸ்லலாம் நம்ம சேர்க்க வேண்டாம். அது வந்து பெருங்காயம் எந்த பொருள் அந்த பொருள்லாம் சேர்க்க மாட்டோம் இல்லையா. சாம்பார், காரக்குழம்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸில் சேர்க்குற மசாலாஸில் மட்டும் நீங்கள் அந்த சேர்த்து வச்சுக்கலாம் பெருங்காயத்தை. இதுவும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகள்லாம் பார்த்தோம்னா அந்தளவுக்கு நேச்சுரலான காய்கறிகள்லாம் இருக்காது. ஒரு சில டைமில் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறி எந்த கெமிக்கல்ஸும் இல்லைன்னா நம்ம 100% யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்துகிறோன்னா ஒரு வேளை ஏதாவது கலந்துருக்கலாம் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காய்கறிகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா இருக்குது இல்லைங்களா, சமையல் சோடா, அதை ஒரு 2 சிட்டிகை போல் கூட போட்டுட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை நல்லா தேய்ச்சி கழுவணும். சோடா பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கணும். சால்ட்டு போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சோம்னா அதில் இருக்க பேடான பாக்டீரியாவும் போயிடும். அதோட வந்து நமக்கு சால்ட்டு சேர்க்கறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஆனால் சோடா சேர்த்தோம்னாலும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அதனால் நம்ம நல்லா கழுவ வேண்டியிருக்கும். இது 2 டிப்ஸுமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெஜிடபிள்ஸில் நம்ம எந்த டைமில் எந்த பாக்டீரியா கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு 15 நிமிஷம் அதில் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு சமைச்சதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா டிப்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் புது வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. கொரோனா டைம் முடிகிற வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.